Hi, this is Sripriya. Welcome to Sripriya's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரிச் க்ரீமி டேஸ்டி ராஸ்பெரி ஐஸ்கிரீம். ரொம்ப எக்ஸலண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். ராஸ்பெரி அந்த ஜாம் பியூரி எல்லாம் வந்து ஹோல்சேல் ஷாப்ஸில் கிடைக்கும். இப்போ பெரிய எல்லா ஊர்லேயுமே இப்போ கிடைக்கிது. பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்ஸில் கிடைக்கும். நான் வந்து இப்போ வந்து ராஸ்பெரி ஜாம் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ராஸ்பெரி பியூரோ யூஸ் பண்ணலாம். ராஸ்பெரி ட்ரைடு ராஸ்பெரிஸ் கிடைக்கும். அதை கூட நம்ம ஜாம் மாதிரி பண்ணலாம். எப்படி வேணால் பண்ணலாம். பட் ரெடிமேடாகவே கிடைக்கிது. அதை யூஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பெரிய பெரிய ஐஸ்கிரீம் ஷாப்ஸில் ரொம்ப விலை கொடுத்து வாங்கிறத நம்ம வீட்டிலையே இந்த சம்மர் ஹாலிடேஸ்க்கு குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஐஸ்கிரீமுக்கு பேஸ் பண்ணுறதுக்கு நான் 1 கப்பு வந்து ரா மில்க் எடுத்திருக்கேன். காய்ச்சாத பால், 1/4 கப்பு சுகர் எடுத்து இதில் சேர்த்துருக்கேன். 1/4 கப்பு மில்க் பவுடர் எடுத்திருக்கேன். எனி பிராண்ட் நீங்கள் எடுத்துக்கலாம், அது சேர்த்துருக்கேன். நான் வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து இதில் வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் முன்னாடி போட்டிருக்க சில ஐஸ்கிரீம்ஸ்லாம் இந்த பேஸை வந்து டீட்டெயிலாக செஞ்சு காட்டியிருப்பேன். இப்போ வந்து இந்த மாதிரி நல்லா அந்த எல்லாமே மிக்ஸ் ஆகணும். மில்க் பவுடர் எல்லாமே அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா பவுடரையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸ்டவ்வில் ஏற்றியாச்சு. நம்ம கொதி வர வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கலாம். ஒன்ஸ் கொதி வந்துடுச்சு அப்படின்னா அடி பிடிச்சிடும். இப்போ டேஸ்ட் நல்லா இருக்காது. நம்ம சிம்மில் வச்சு தான் கை விடாமல் கிளறணும். எல்லா இதுவும் இந்த மாதிரி ஒரு சிலிக்கான் ஸ்பேச்சுலா இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த எட்ஜஸ்லாம் நல்லா விட்டு நல்லா வந்துடும். இதுக்கு வந்து நீங்கள் நான்ஸ்டிக் பாத்திரம் யூஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா அடி பிடிக்காது, நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கலாம். கொதி வந்தோன்னே சிம்மில் வைக்கலாம். கொதி வந்துடுச்சு. திக்னஸ் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஏன்னா கார்ன்ஃப்ளோர் சேர்த்துருக்கோம் இல்லையா, அந்த திக்னஸ் வந்துடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் கை விடாமல் கிளறணும். ஒரு 4 to 5 மினிட்ஸ் சிம்லேயே வச்சு குக் பண்ணோன்னா அந்த கார்ன்ஃப்ளோர் வந்து நல்லா குக் ஆகிடும். பாருங்கள், அந்த திக்னஸ் உங்களுக்கே தெரியும். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸ்டவ்லேயே வச்சு சிம்மில் குக் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி, இந்த திக்னஸ் போதும். ரொம்ப திக்காகணும்னு அவசியம் இல்லை. கார்ன்ஃப்ளோர் நல்லா குக் ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம வெளியில் ரூம் டெம்பரேச்சருக்கு வர வரையும் இடையில இந்த மாதிரி கிளறணும். இல்லாட்டி ஏடு மாதிரி மேலே படிஞ்சிரும். இப்படியே கிளறிட்டே இருந்து நம்ம ஆற வைக்கணும். ரூம் டெம்பரேச்சர் வரட்டும். இப்போ ஐஸ்கிரீம்க்கான பேஸ் ரெடி. நான் வந்து 1.5 கப்பு விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். இதை நம்ம வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு நம்ம விப் பண்ணி எடுக்கலாம். 5 மினிட்ஸ்க்கு நம்ம விப் பண்ணி எடுக்கணும். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா சாஃப்ட்டு பீக் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த ஐஸ்கிரீம் பேஸை ஆட் பண்ணலாம். ஐஸ்கிரீம் பேஸ் சேர்த்தாச்சு. 1/2 கப்பு சுகர் எடுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மிக்சியில். நான் வந்து இந்த ராஸ்பெரி ஜாம் எடுத்திருக்கேன். ராஸ்பெரி வந்து ஜாம் வந்து இப்போ எல்லா பெரிய கடைகள்லேயும் கிடைக்கிது. இல்லாட்டி இந்த கேக்கு ஐஸ்கிரீம்லாம் விற்கிற ஹோல்சேல் கடையிலலாம் நீங்கள் வாங்கிக்கலாம். பியூரை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஜாம் யூஸ் பண்ணிக்கலாம். எது வேணால் சாஸ், ராஸ்பெரி சாஸ் எது கிடைச்சாலும் இந்த ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 1/2 கப்பு நான் வந்து கண்டென்ஸ்டு மில்க் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நான் ஒரு 1 மினிட் நம்ம விப் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ஐஸ்கிரீம் மிக்ஸ் வந்து ரெடி ஆகிடும். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 1 மினிட் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். வந்து இந்த ட்ரைடு ராஸ்பெரிஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் சேர்க்க போகிறேன். இப்போ அந்த ஐஸ்கிரீம் மிக்ஸ் நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். எல்லாமே ஸ்வீட்னஸ்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. நீங்களும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ட்ரைடு ராஸ்பெரிஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இதை வச்சு நம்ம சும்மா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு
ஃப்ரீசர் சேஃப் பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இப்போ வந்து ஐஸ்கிரீம் மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். கொஞ்சம் ராஸ்பெரி ஜாம் போட்டிருக்கேன். இப்போ வந்து ட்ரைடு ராஸ்பெரிஸ் போடுறேன். இது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும், ரிச்சாகவும் இருக்கும். இப்போ இது ஒரு மூடி போட்டு மூடி ஓவர் நைட்டு ஃப்ரீசரில் வச்சோன்னா நம்ம பெரிய பெரிய ஐஸ்கிரீம் ஷாப்ஸ்லாம் கிடைக்கிற மாதிரி ராஸ்பெரி ஜாம் நம்மளாலேயும் செய்ய முடியும். இப்போ மூடி போட்டு மூடி ஃப்ரீசரில் வைப்போம். மூடி போட்டு மூடியாச்சு. ஃப்ரீசரில் வச்சு நம்ம ஐஸ்கிரீமை எடுக்கலாம். ஓவர் நைட் இருந்துடுச்சு, நல்லா செட் ஆகிருக்கு. இப்போ இந்த பவுலை வெளில எடுக்கலாம். ஐஸ்கிரீம் நல்லா செட் ஆகிருக்கு. நான் கலர்லாம் சேர்க்கலை, அதனால் அந்த ஒரிஜினல் ரோஸ் கலர் வரல. பட் நம்ம கலர் சேர்க்குறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா செட் ஆகிருக்கு. இதை நம்ம ஸ்கூப் பண்ணி எடுக்கலாம். ஐஸ்கிரீம் நல்லா செட் ஆகிடுச்சு. நம்ம ஸ்கூப் பண்ணி ஐஸ்கிரீம் எடுக்கலாம். நல்லா டைட்டாக செட் ஆகிருக்கு. ஐஸ்கிரீம் அருமையாக செட் ஆகிருக்கு. க்ரீமியான ரிச்சான ராஸ்பெரி ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா க்ரீமி டேஸ்டி ஐஸ்கிரீம் ஷாப் ஸ்டைல் ராஸ்பெரி ஐஸ்கிரீம் ரெடி. பாருங்கள் எவ்வளோ ரிச்சாக க்ரீமியாக இருக்குன்ட்டு. இதை நம்ம வீட்டிலே ஈஸியாக பண்ணலாம். இந்த சம்மருக்கு குழந்தைங்களுக்கு லீவுக்கு பண்ணி கொடுங்க. பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஸ்ரீ பிரியாஸ் கிச்சன்.